வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, திரையுலகை உலுக்கிய 7 நடிகையினுடைய மரணம், அதிர்ச்சியும் சோக பின்னணியும் யார் அவங்க, வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். திரையுலகில் கவர்ச்சியான வாழ்க்கைக்கு பின்பு ஏராளமான சோகங்கள் மறைந்து கிடக்கிறது. சினிமா பிரபலங்களுடைய வாழ்க்கை வெகு சீக்கிரமாக முடிவடைந்தது தீராத சோகத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. கவர்ச்சியான வாழ்க்கைக்கு பின்பு நிறைய சோகங்கள், நிறைய வழிகள், சினிமா பிரபலங்கள் வாழ்க்கை வெகு சீக்கிரமாக முடிந்து தீரா சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி திரையில் ஜொலித்த கதாநாயகிகள் எதிர்பாராத விதமாக மரணம் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்திய சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக விளங்கியவங்க தான் ஸ்ரீதேவி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முன்னணி நடிகருக்கு ரசிகர்களுக்கு தனக்கான தனி இடத்தை பிடித்தார். ரஜினி, கமல் தொடங்கி சூப்பர் ஸ்டார் நடிகருடன் நடித்தார். தனது 54 வயதில் உயிரிழந்தாங்க. துபாயில் உள்ள ஹோட்டல் குளியல் அறையில் மூழ்கி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் இது மாரடைப்பு என்று கருதப்பட்டாலும் அவர் சைக்கிளாக நீரில் மூழ்கி இருந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. அடுத்ததாக திவ்யா பாரதி 19 வயதில் இறந்தாங்க. ஏப்ரல் 1993ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள தனது 5வது மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் பால்கனியில் இருந்து தற்கொலை செய்து கொண்டதாக, தற்செயலாக கீழே விழுந்ததாக இறந்ததாக உறுதி செய்யப்பட்டது. அவர் கீழே விழுந்ததால் அவர் இறந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டது. அவருடைய மரண செய்தி அந்த நேரத்தில் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திவ்யா பாரதி தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வந்தது. அவரது மரணத்துக்கு பின்னால் இன்னும் சந்தேகங்கள் எழுந்து வந்தது. தென்னிந்திய சினிமாவில் முத்திரை பதித்த சில்கு சுமிதா தனது வாழ்க்கையை சோகமாக முடித்து கொண்டாங்க. 1979ஆம் ஆண்டு வெளியான வண்டி சக்கரம் என்ற தமிழ் படத்தில் சில்கு என்ற படத்தில் நடித்ததன் மூலம் அங்கீகாரம் கிடைத்தது. மலையாளம், தெலுங்கு அவங்களுக்கு பரந்த ரசிகர்களாக இருந்தாங்க. இருப்பினும் சில்கு சுமிதா செப்டம்பர் 24, 1996ஆம் ஆண்டு தனது 35 வயதில் தற்கொலை செய்து கொண்டாங்க. அவரதுடைய மரணத்திற்கு காரணங்கள் இன்னும் முழுமையாக அறியப்படலை. பாலிவுட்டில் நுழைந்து குறுகிய காலத்திலே அங்கீகாரம் பெற்ற நடிகை ஜியா கான் 2007ஆம் ஆண்டு நிசா படத்தின் மூலம் அறிமுகமானாங்க. அதன் பிறகு கானின் கஜினி மற்றும் அக்ஷய குமாரின் ஹவுஸ்ஃபுல் போன்ற வெற்றிகரமான படங்கள் நடித்தாங்க. 2013ஆம் ஆண்டு மும்பையில் சிகால் உள்ள தனது வீட்டில் அவர் இறந்தாங்க. ஷியா கான் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வந்தது. பாலிவுட் நடிகை பர்வீன் பாபியின் வாழ்க்கை சோகத்தில் முடிந்தது. தனது கடைசி நாட்களாக தனியாக அமைதியாக கழித்தாங்க. ஜனவரி 2005ஆம் ஆண்டு அவரது வீட்டில் இறந்து கிடந்தாங்க. 1996ஆம் ஆண்டு டைம் பத்திரிகையின் அட்டப்படையும் இடம்பெற்றுள்ள முதல் இந்திய நடிகை என்ற வரலாறு படைத்தாங்க. அவரது மரணம் இன்னும் ஒரு பெரிய மர்மமாகவே உள்ளது. இந்திய திரையுலகில் முகால் சாம் போன்ற கிளாசிக் படங்களில் நடித்து மதுபாலா இந்தியாவின் மர்லின் மான்ரோ என்று அழைக்கப்பட்டாங்க. 20 வயதில் வென்ட்ரிகுலர் செப்டர் குறைபாடாக இதய நோயால் பாதிக்கப்பட்டு அந்த 7 நாட்கள் அதற்கு சரியான சிகிச்சை இல்லை. படப்பிடிப்பு தளங்களில் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு பிப்ரவரி 69ஆம் தேதி தனது 36 வயதில் காலமாகியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.